பிரைஸ் தி லார்ட். யோவான் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தன் சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதே போல ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோனை தனக்காக தேவன் தெரிந்து கொண்டார். தாவீதை ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதே போல செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டார். எனவே உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியும். இன்றைக்கு அதே போல உங்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். எருசலேமை தேவன் தனக்காக தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை அநேக ஜனங்களுக்கு, புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்த, இயேசுதான் தேவன் என்பதை சொல்ல, அவரது நாமத்தை சொல்ல அவர் தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இன்றைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு விரோதமாய் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் கர்த்தரே பார்த்துக் கொள்ளுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஏனென்றால் நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நிச்சயம் ஒரு நியாயம் கிடைக்கும். ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நியாயம் செய்வார். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். வெற்றி உங்களுக்கு. காட் பிளஸ் யூ.